உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பையன் சாக போற நேரத்துல கரெக்டா ஹார்ட்டை கண்டுபிடிச்சு பையனை காப்பாத்திட்டாங்க. இப்ப பையனுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. கல்யாணம் எல்லாம் ஓகே தான் பவானி. ஆனா என்ன, அது பிச்சைக்கார குடும்பமா இருக்கு. நிச்சயதார்த்தத்துக்கு நீ வரலையே. ஏங்க, எப்பவுமே உங்க அன்னைக்கு தகுதி தராதரம்லாம் தெரியாது. அதான் பையன் இழுத்தழுப்புக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. கூடவே அந்த அறிவு வேற. லக்ஷ்மி கல்யாண வைபோகமே, சீதா கல்யாண வைபோகமே, ஆதித்யா கல்யாண வைபோகமே. நீங்க எல்லாரும் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். போங்க போங்க, எல்லாரும் போய் சாப்பிடுங்க. சரிம்மா. போங்க. நல்லா திருப்தியா சாப்பிடணும். மா, அவ்வளோதானம்மா, எல்லாம் முடிஞ்சதில்ல? எல்லாம் முடிஞ்சதுப்பா. ஏன்பா, என்னாச்சு? இல்லைம்மா, பாரதி வீட்டில் எல்லாரும் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருப்பாங்க. நான் போய் அவங்க எல்லாரையும் ரிசீவ் பண்ணி அவங்களுக்கான எல்லா ஏற்பாடும் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன மாமா காமெடி பண்றீங்களா? உங்களுக்கு காப்பு கட்டிருக்கு. காப்பு கட்டுறதுன்னா என்னன்னு தெரியுமா? கல்யாணம் முடியற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நீங்க தாலி கட்டணும்னு உங்களுக்கு போட்டிருக்க ப்ரொடெக்ஷன் தான் இந்த காப்பு. வீட்டை விட்டு வெளியே போறதுக்குலாம் உங்களுக்கு பெர்மிஷன் இல்ல மாமா. மண்டபம் போற வரைக்கும் நீங்க வீட்ல தான் இருக்கணும். என்னத்த நான் சொல்றது சரிதானே? ஆமா ஆதி, ஸ்வேதா சொல்றது சரிதான்பா. அம்மா. ஆமா மாப்ள, காப்பு கட்டினதுக்கு அப்புறம் வெளியில போனா காத்து கருப்பு ஏதாவது அண்டிடும். அதனால மாப்பிள்ளை எங்கேயும் வெளியில போக கூடாது. அதுதானே நம்மளோட சம்பிரதாயம். அதெல்லாம் சரியாத்த. பட் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் தான் போய் எல்லாம் பார்க்கணும். என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? பாரதி வீட்டை நல்லபடியா இன்வைட் பண்ணி அவங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து கல்யாணம் வரைக்கும் அவங்களுக்கு எந்த குறையும் வராம பாத்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. முக்கியமா சொல்லணும்னா அது என்னோட பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன் மாமா. என்னங்க, ஸ்வேதா ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்க போல. பவானி, இனிமே பிளான் பண்ணி என்ன ஆக போகுது? வந்த சொத்து போதும், மாமனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஸ்வேதா முடிவு பண்ணிட்டா போல் இருக்கு. ஆனா அவ அப்படிலாம் முடிவெடுக்கிற ஆள் இல்லையே. எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்குங்க. மாப்பிள்ள, கல்யாணம்னா சின்ன சின்ன மனக்கசப்பு வர்றது சகஜம் தானே. அதுக்காக உங்கள் கல்யாணத்தை நீங்களே பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? அப்புறம் எங்களுக்கு என்ன மாப்பிள்ள மரியாதை இருக்கு? இல்லை மாப்பிள்ள, என்ன இருந்தாலும் நான் உங்கள் தாய் மாமன் தானே. எனக்குன்னு இருக்கிற கடமைகளை நான் தானே செஞ்சாகணும். ஸ்வேதா சொன்ன மாதிரி அவங்கள நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. மாமா, நீங்க கல்யாண மாப்பிள்ளையா சமத்தா வீட்ல ரெஸ்ட் எடுங்க. நாங்க எல்லாரும் கிளம்பி போய் அவங்கள பாக்குறோம். வந்தவங்களை எப்படி மரியாதையா நடத்துறது, சந்தோஷப்படுத்தணும்னு எங்களுக்கு தெரியும் மாமா. நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. சரி, ஓகே, நான் போல. அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிப்பா. ஸ்வேதா, உனக்கு என்ன ஆச்சு? நீ போய் அவங்கள பாத்துக்க போறியா? உனக்கு இதெல்லாம் தேவையா ஸ்வேதா? கண்டிப்பா தேவைதான் அத்தை. ஏன்னா வந்திருக்கிறவங்க ஒரு நைட் கூட தாங்க மாட்டாங்க. அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு ராத்திரியே ஆளை விட்டா போதுண்டா சாமின்னு சொல்லாம கொல்லாம ஓடி போறாங்க. அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டேன். நீ என்ன சொல்ற ஸ்வேதா? ஏற்கனவே நான் டென்ஷன்ல இருக்கேன். புரியுற மாதிரி சொல்லு. அத்தை, டென்ஷனே வேண்டாம், ஃப்ரீயா இருங்கன்னு சொல்றேன். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. இங்க பாருங்க, நேரடியாகவே நான் விஷயத்துக்கு வரேன். நடக்க போகிற இந்த கல்யாணத்தில் அக்கா சொன்ன மாதிரி எங்கள் யாருக்கும் இஷ்டம் இல்லை. ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம குடும்பத்துக்குள்ளே என்ன பிரச்சனை வேணால் இருக்கலாம், அடிச்சுக்கலாம், ஏன் கத்தி எடுத்து கூட மாற்றி மாற்றி குத்திக்கலாம்.
ஆனால் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். நம்ம ஒத்துமையாக இல்லாமல் போனால் அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி வெளியிலேருந்து உள்ள வரவன் நம்மளை ஒன்றும் இல்லாமல் டம்மியாக மாற்றிடுவான். நம்ம ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டிய நேரம் இது. வரப்போறவ ஒன்றும் லேசப்பட்டவ கிடையாது. இந்த மாதிரி வசதி வாய்ப்பெல்லாம் உங்க கண்ணில் கூட பார்த்தது கிடையாது. வரவ நம்மள அதிகாரம் பண்ற நிலைமை வந்துடவே கூடாது. ஆமாம் பவானி, ஸ்வேதாவும் என் வீட்டுக்காரும் சொல்றது நிஜம்தான். மாப்பிள்ளைய என்ன பண்ணி வச்சாங்களோ தெரியல. அவர் ஏதோ மகுடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி அந்த பாரதி பின்னாடியே சுத்திக்கிட்டே இருக்காரு. எங்க ஸ்வேதாக்கு என்ன குறைச்சல்? பார்வதி, சும்மா இருக்கியா? இங்கே பாருங்க, உங்கள் 2 பேருக்கும் நான் சொல்கிறது இதான். இந்த விஷயத்தில் நாம் ஒரே குடும்பமாக ஒத்துமையாக இருந்தால் தான் நமக்கு நல்லது. நீங்கள் எதுவுமே பண்ணக்கூட வேணாம். அமைதியாக நடக்கிறத வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க சொல்றது ஒரு விதத்துல சரிதான். இதெல்லாம் கல்யாணம் முடிகிற வரைக்கும் தானே. அமைதியா இருந்துட்டா போச்சு. இங்கே பார் பவானி, நான் திரும்பவும் சொல்கிறேன், வரப்போகிறவன் நம்ம 2 பேருக்கும் பொதுவான எதிரி. அதனால் நம்ம சேர்ந்து அடித்தாதான் சரியாக இருக்கும். சொல்லிட்டீங்களே, பார்த்துக்கலாம். நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சம்மதம் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ம். வாங்க. ஏங்க, ஒரு விஷயத்த கவனிச்சுங்களா? இவங்க பேசின வரைக்கும் எல்லாமே சரிதான். ஆனா நமக்கு தெரியாம ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க. என்னவோ இருக்குங்க. என்ன பவானி, என்னவா இருக்குன்னு நீ எதை சொல்ற? இல்லங்க, அந்த அறிவு பேசிட்டு போனதை வச்சுதான் சொல்றேன். அவன் இப்படிலாம் இறங்கி வந்து பேசுறவன்லாம் கிடையாது. நம்மள அவன் ஜென்ம விரோதி மாதிரி இல்ல பாப்பான். அவன் நம்ம கிட்ட இறங்கி வரான்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய தப்பு இருக்கு. அந்த தப்பு என்னவா இருக்குன்னு நீ நினைக்கிற பவானி? அது தெரியலங்க, ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அது உங்க அன்னைக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்படியே சொல்ற? நீ சந்தேகப்பட்டா அது சரியா தான் இருக்கும். இத்தனை வருஷமா நாம கண்குத்தி பாம்பா காத்துக்கிட்டு இருந்தது அந்த ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் குடும்பமா வாழ்றத பாக்குறதுக்கா? அறிவுக்கு அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த சொத்தையெல்லாம் ஆட்டைய போடணும்னு ஆசை. ஆனா நாம அந்த ஆதியையே போட்டு தள்ளிட்டு அடுத்த வேலையை பார்க்க நினைக்கிறோம். என்னதான் நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போங்க. நமக்கான சந்தர்ப்பம் வரப்போ ஆதியை இல்லாம பண்ணிட்டு பழிய தூக்கி அறிவு மேல போட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.